மன அமைதி. இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அடைவதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு புதிராட்டம் தோணுதா? வாங்க, அந்த ரகசியத்தோட சாவிய நாம ரொம்ப எளிமையான வழியில கண்டுபிடிப்போம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம பலருக்கு வாழ்க்கைங்கிறதே ஒரு முடிவே இல்லாத உள்மன போராட்டம் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒருவேளை அந்த போராட்டத்தை அப்படியே நிறுத்த ஒரு வழி இருக்குன்னா எப்படி இருக்கும்? சரி, வாங்க இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். அதாவது, நாம நம்ம சொந்த மனசு கூடவே சண்டை போட்டுட்டு இருக்கோங்கிற அந்த உணர்வு. நம்மள நிறைய பேரு இந்த மன அமைதிங்கிற விஷயத்த எங்கெங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா என்ன பிரச்சனைனா, அதுக்கான வழி மட்டும் ஒரு பெரிய சிக்கலான புதிர் மாதிரி இருக்கு. மனசு பத்தி படிச்ச பெரிய பெரிய நிபுணர்களுக்கே இது சில சமயம் குழப்பமா போயிடுதுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, அமைதிய கண்டுபிடிக்க சொல்ற பாரம்பரியமான அறிவுரைகள் எல்லாம் ஏன் பெரும்பாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு செம்ம உதாரணத்தோட இப்ப நாம பார்க்கலாம். நீங்க எங்கேயோ வழி தெரியாம நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட போய் சேலத்துக்கு எப்படிங்க போறது அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கு அப்போ என்ன தேவை? ஒரு மேப், தெளிவான வழி, அவ்வளவுதான். ஆனா அந்த ஆள் உங்களுக்கு வழிய சொல்லாம, ஆஹா, சேலமா, சூப்பரான ஊருங்க, அங்க கூலான ஏற்காடு மலை இருக்கு, பெரிய மேட்டூர் டேம் இருக்கு, சேலத்து மாம்பழம்னா அவ்ளோ இனிப்பா இருக்கும் அப்படின்னு அந்த ஊரை பத்தி வர்ணிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ உங்களுக்கு சேலத்தோட எல்லா சிறப்பும் தெரியும். ஆனா அங்க எப்படி போறதுன்னு தான் இன்னும் தெரியல. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட ஆன்மீக வழிகாட்டுதல் கூட பெரும்பாலும் இப்படிதாங்க இருக்கு. ஞானிகள் எல்லாம் ஞானம்னா என்ன, அது எவ்வளவு அருமையானதுன்னு அழகா வர்ணிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு எப்படி போறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வழியை மட்டும் யாரும் சரியா சொல்றதில்ல. இந்த இடத்துலதான் தத்துவஞானி ஸ்ரீ பகவத் தன்னோட 40 வருஷ தேடலுக்கு பிறகு ஒரு விஷயத்த தெளிவா உணர்றாரு. பிரச்சனை நாம போய் சேர வேண்டிய இடத்துல இல்ல, நாம பயன்படுத்துற வரைபடத்துல தான் இருக்குன்னு சொல்றாரு. சரி, வாங்க அந்த வரைபடத்தோட மையக்கருத்துக்குள்ள போவோம். இது எப்படி மனச பத்தின ஒரு அப்சல்யூட்லி புதிய புரிதலை நமக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இங்கதான் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை வருது. பிரச்சனை நம்ம மனசு கிடையாதான். அந்த மனசை அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும், அதோட சண்டை போடணும்னு நம்ம விடாம முயற்சி பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனையே. யோசிச்சு பாருங்க, இந்த சண்டையில ஜெயிக்கிறது தீர்வு இல்ல, சண்டையே மொத்தமா நிறுத்துறது தான் தீர்வுன்னா எப்படி இருக்கும்? இது புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான உதாரணம். ஒரு பேசும் பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதகிட்ட பேசு அன்னு சொன்னா அது பேசும். சரி, பேசாதே அன்னு சொன்னா அப்பவும் அது பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மனசும் கிட்டத்தட்ட அப்படிதான். அது தானா இயங்குற ஒரு விஷயம். அப்போ இந்த விளையாட்டுல ஜெயிக்க ஒரே வழி என்ன தெரியுமா? விளையாடாம இருக்கிறது தான். அதாவது, மனசுக்குள்ள ஓடுற அந்த எண்ணங்களோட நம்ம சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு பாத்திரத்துல கலங்கலான தண்ணி இருக்கு. உங்க இலக்கு அதை தெளிவாக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அழுக்கெல்லாம் அடியில போகணும்னு இன்னும் வேகமா அதை கலக்குறீங்க. என்ன ஆகும்? அந்த தண்ணி முன்ன இருந்ததை விட இன்னும் அதிகமா கலங்கிடும். அந்த தண்ணிய தெளிவாக்க உண்மையான தீர்வென்ன? சும்மா இருங்க, எதையும் பண்ணாதீங்க, கலக்கிறத நிறுத்துங்க. அழுக்கு தானா அடியில போய் தண்ணி தெளிவாயிடும். மன அமைதியும் அப்படிதான். நீங்க போராடாம இருந்தாலே போதும், அது தானா வரும். சரி, எண்ணங்களை விட்டுடலாம். ஆனா பயம், கோபம் மாதிரியான கஷ்டமான உணர்ச்சிகள் வரும்போது என்ன பண்றது? அதோடையாவது நம்ம சண்டை போட்டுதானே ஆகணும், இல்லையா? இங்கேயும் அதே பார்வைதான். உணர்ச்சிகள் நாம ஜெயிக்க வேண்டிய எதிரிகள் கிடையாது. அவை நமக்கு உதவ அனுப்பப்படுற சிக்னல்கள். ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். எல்லா உணர்ச்சிகளுமே கெட்ட உணர்ச்சிகள்னு நாம சொல்றது கூட நமக்கு உதவுற கருவிகள் தான். ஒரு சின்ன கற்பனை. ஒருத்தர் ரொம்ப முக்கியமான வேலை, இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப லேட், பஸ்ஸும் வரல, நேரம் போயிட்டே இருக்கு. அவருக்குள்ள ஒரு பதற்றமும் பயமும் உருவாகுது. அந்த உணர்ச்சி எதுக்கு வருது? அந்த பதற்றம் ஒரு பிரச்சனை இல்ல, அது ஒரு தீர்வுக்கான சக்தி, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எனர்ஜி. அந்த பதற்றம் வர்றதால தான் அவர் பஸ்ஸுக்காக காத்திருக்காம உடனே ஒரு டாக்ஸி கூப்பிடவோ இல்ல நண்பருக்கு போன் பண்ணவோ யோசிப்பாரு. அந்த சக்தியை சரியா பயன்படுத்தினா பிரச்சனையும் தீரும், பதற்றமும் போயிடும். அதோட சண்டை போட்டா அங்கேயே நின்னுடுவாரு. சரி, இதெல்லாம் நம்மள எங்க கொண்டு போய் விடுதுன்னா, நம்மளோட கடைசி இலக்கான ஞானம்ங்கிறதுக்கு ஒரு ரொம்பவே எளிமையான புதிய வரையறைக்கு கூட்டிட்டு போகுது. முதல்ல முக்தினா என்னன்னு பாப்போம். அது மனசோட இயல்பான நிலை. ஒரு ஓடுற நதி மாதிரி அது சுதந்திரமா எப்பவும் இயங்கிட்டே இருக்கு. அது ஏற்கனவே நம்மகிட்ட தான் இருக்கு. நாம் அதை தேடி எங்கேயும் போக வேண்டியதில்ல. அப்போ ஞானம்னா என்ன? ஞானம்ங்கிறது ஒரு நிலை இல்ல, அது ஒரு புரிதல். அவ்ளோதாங்க. நம்ம மனச நாம தான் நிர்வகிக்கணும், சரி பண்ணணும்னு நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு ஆழமா உணர்றதுதான் ஞானம்.
நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பகுதி இன்னொரு பகுதியை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்கு. இந்த உள்மன போராட்டத்தை, இந்த கயிறு இழுக்கும் போட்டியை நாம நிறுத்துற அந்த நொடியில தான் சண்டை முடிவுக்கு வருது, அமைதி பிறக்குது. ஆஹா, இந்த முழு பகுப்பாய்விலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எதுதான்? உண்மையான அமைதி போராடுறதுல இல்ல, போராட்டத்தை நிறுத்துறதுல தான் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. உங்க மனசோட சண்டை போடுறத நிறுத்திட்டு, அதன் போக்குல இருக்க அனுமதிச்சா, உங்க வாழ்க்கை எப்படி மாறும்னு யோசிச்சு பாருங்க.